கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல. நம்மளுக்கு நறுமணத்தை நாம் முகரும் போது அது இருதயத்தை நிச்சயமாகவே களிப்பாக்கும். ஒரு நம்ம விரும்புகிற ஒரு பர்ஃப்யூமுடைய அந்த மனம் ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள உண்டாக்குது. அதே போல ஒருவனுடைய சிநேகிதன், அப்போ இங்க சிநேகிதன் என்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்ம உலக பிரகாரமான நம்மளுக்கு இருக்கிற நண்பர்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைய தினம் நான் சிநேகிதன் என்ற இடத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை வைத்து நான் பேச விரும்புகிறேன். அப்போ அவரும் நம்மளை சிநேகிதர்கள், நீங்க என்னுடைய சிநேகிதர்கள் அப்படின்ட்டு நம்மளை அழைக்கிறார். அப்போ அவருடைய ஆலோசனை, சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் ஒரு சிநேகிதனாய் நமக்கு இருந்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? அனுதினமும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அவருடைய ஜீவ வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்ம அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டாகும் பொழுது நமக்குள்ள என்ன வருமாம்? ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நமக்குள் களிப்பை உண்டாக்கும், ஒரு மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஹல்லேலூயா! அப்போ நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய மகிழ்ச்சி எதுல இருக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவன் நம்மளுக்கு சிநேகிதனாய் இருந்து நம்மளுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளில் இருக்கிறது. இந்த அனுபவத்திற்குள் நாம் ஒவ்வொரு நாளும் செல்லும் பொழுது நம்ம நிச்சயமாகவே மன மகிழ்ச்சியை நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா! God bless you.